வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஃப்டிங் செட்டிங் மீன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரிட் ஸ்னாப்பு, பிளானரு, ரோ ஸ்னாப்பு, ஸ்மார்ட் ட்ராக்கு, கம்பால்டு, ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிட் ஸ்னாப்பு. இப்போ நான் கிரிட் ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிப்பாக வந்து நீங்க போகும். அதே எனக்கு கிரிட்ஸ்னா போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுங்களா? இதே நான் கிரிட்ஸ்னா ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இருக்காது. அதாவது இதுலேருந்து இந்த கிரிட் பார்த்தீங்க அப்படின்னா 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 7, 8, 9, 10 mm. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் வந்து கிரிட் ஸ்னாப்பு. ஆர்த்தோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக ரன் ஆகுதா? ஓகேவா? சரி, எனக்கு ஸ்மூத்தாக ரன் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மூத்துக்கு மாறிடும். வெட்டிங்க அப்படின்னா ஆர்த்தோக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் யூசேஜஸ். உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ பாருங்கள். பட் மோஸ்ட்லி வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்த்தோ ஆன் பண்ணிப்பாங்க. வேணுங்கிற இடத்துல மட்டும் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ பிளானர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. போஸ்ட் இந்த கீழே உங்களுக்கு தெரியுதுங்களா? எண்டு, நியரு, பாயிண்ட்டு, மிட்டு, சென்ட்ரு. இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷனு, பெர்பெண்டிகுலரு, டேஞ்சன்ட்டு, குவாடு, நாட்டு, வெர்டெக்ஸு, ப்ராஜெக்ட்டு, டிசேபிள். ஓகேவா? ஸோ நான் மோஸ்ட்லி இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுப்பேன். பட் எனக்கு இங்கே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு லைன் போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு இன்டர்ப்ட் கவர் அப்படி ஒரு கவர் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட்டு வேணும். ஸோ அதை வரணும் அப்படின்னா நான் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்டு பாயிண்ட் மட்டும் கொடுக்கும். சப்போஸ் நான் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா பீன் ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? ஸோ இதை இன்டர்ப்ட் கவர்னால உங்களுக்கு கன்ஃபியூஸாக வந்துட்டு இருக்கும். இப்போ இதே வந்து நான் மிட் லைன் வைக்கணும் அப்படின்னா மிட் லைன். ஸோ எங்கேயாச்சும் எனக்கு வேறு ஏதாவது நியர் பாயிண்ட்டில் வேணும் அப்படின்னா நியர் பாயிண்ட்டு. எனக்கு வந்து இன்டர்செக்ட் இது ரெண்டு கனெக்டாக ஒரே லைன் இங்கே தெரியுதுங்களா? ஒரே லைனில் வர்றதுக்கு வந்துட்டு இன்டர்செக்ட். ஓகேவா? ஸோ அந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளில் வரும். எக்ஸாம்பிள் வந்துட்டு சர்க்கிளே நான் போடுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லைன் எடுக்கிறேன். குவாட் டு கோடு எனக்கு வேணும். குவாடுனா ஒரு இதாக 4 பிரிக்கிறது தான் குவாடு. ஓகேங்களா? இதுலேருந்து இது பைட் அண்ட் கோட் மோர் ஓவர் சேம் மீனிங் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான். ஸோ கிரிட் ஸ்னாப் பார்த்துட்டோம். இதில் மோஸ்ட்லி எதுவுமே யூஸ் பண்ணுவேன். கிரிட் ஸ்னாப்பில் பார்த்துட்டு ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஆட்டோ எப்பவுமே நான் யூஸ் பண்ணுறதுல ஆனில் இருக்கும். வென் ஓன் ஸ்னாப்பு ஸ்மார்ட் ட்ராக் வந்து ஆனில் வச்சுப்பேன். எதுக்காக ஸ்மார்ட் ட்ராக் ஆனில் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் இதுலேருந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதுவுமே காட்டலையே. அப்போ எதே வந்து ஸ்மார்ட் ட்ராக் ஆனில் வச்சுட்டு லைன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு லைன் கிரே கலரில் ஒரு லைன் தெரியுதா? ஸோ இங்கேருந்து நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து இது தெரியும். க்ளோஸ்அப்பில் பார்ப்பேன். ஸோ கிரே லைன் தெரியும். அதே வந்துட்டு அந்த கிரே லைன் இல்லாதப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூமெண்ட் கரெக்டாக வராது.
ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்மார்ட் ட்ராக். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனே வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பேன். ஆல்வேஸ் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி, அப்டேட் சில்ட்ரன், ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ணி. எக்ஸாம்பிள், இது ஒரு லைன் இருக்குது, டாப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணேன்னா இந்த லைன்ஸில் இருக்கிறத நான் இங்கே கொண்டு வர போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ. ஏன்னா இது என்ன பண்ணோம், லேபிள் கொடுத்து 6 பாயிண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பியர், அரே அண்ட் கர்வ் கொடுத்துருக்கோம். சிம்பிளாக முடியுது. எனக்கு வந்துட்டு ஒரு 6. ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் இருக்குது. இதெல்லாம் குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ளோங்கிற கமாண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே வந்துடுச்சு. இதை அன்குரூப் பண்ணுறேன். இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன். அதாவது ஹிஸ்ட்ரி ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். இப்போ நான் எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே மூவ் ஆகும். பட் அதுவே நான் வந்து இதை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, வார்னிங் ஹிஸ்ட்ரி கட்டு தான். அதாவது இதுக்கப்புறம் நான் இங்கே என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே வந்து மூவ்மெண்ட் நடக்காது. ஓகே, நம்ம டார்கெட் இதில் வந்து மூவ்மெண்ட் நடக்காது. அதுதான் வந்து இங்கே தெரியுது. ஓகே, ஆல்வேஸ் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் பேரண்ட் என்ன பண்ணுறீங்களோ அது சைல்டில் நடக்கும். இங்கே பண்ணுறது அங்கே அப்டேட் ஆகும். ஹிஸ்ட்ரி பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது காட்டும். சப்போஸ் நீங்கள் லாக் சில்ட்ரன் கொடுக்குறீங்க, சப்போஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம டச் பண்ணவே இல்லையா, அது மூவே ஆகாது. அதே நான் இங்கே வந்து லாக் சில்ட்ரன் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் இங்கே என்னென்ன அப்டேட் பண்ணுறனோ அதே அப்டேட் அங்கே வந்து வரும். இது வந்து ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல் கமெண்ட், ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி. ஏன்னா சப்போஸ் நம்ம இங்கே ஏதாவது பேட்டர்ன் போட்டிருப்போம், இங்கே லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஈஸியாக அதை மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே.